வெற்றி பெற விரும்பும் மனிதர்களுக்கு உதவும் 7 முக்கியமான காரணிகளை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். முதலாவதாக வருவது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை ஒரு மனிதனின் மிகப்பெரிய பலம், சிறந்த ஆயுதம். தன் மீது நம்பிக்கை இல்லாத மனிதனால் எதையும் சாதிக்க முடியாது. தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கும் இலக்குகளை சரியாக பின்பற்றி செல்வதற்கும் ஆபத்துக்களை எதிர்கொள்வதற்கும் ஒரு மனிதன் தன்னை நம்புவது மிகவும் முக்கியம். தன்னம்பிக்கை உள்ள மனிதர் தோல்விகள் மற்றும் பின்னடைவுகளில் இருந்து மீண்டு வந்து விடுவார். தன்னம்பிக்கை நேர்மறையான கண்ணோட்டத்தை தருகிறது. இதனால் படைப்பாற்றல், உற்பத்தி திறன் மற்றும் ஒட்டுமொத்த நல்வாழ்வு மேம்பாடு ஆகியவை கிடைக்கும். இவை அனைத்தும் வெற்றியை நோக்கிய பாதையில் இட்டுச் செல்லும். மேலும் அர்த்தமுள்ள தொடர்புகள், புதிய வாய்ப்புகள் மற்றும் ஒத்துழைப்புகளுக்கு வழிவகுக்கும். பலதரப்பட்ட மக்களிடம் தொடர்பு கொள்வது அனுதாபத்தை வளர்க்கவும் வெவ்வேறு கண்ணோட்டங்களை புரிந்து கொள்ளவும் உதவுகிறது. நம்பிக்கையையும் புரிதலையும் வளர்க்க மற்றவர்கள் கருத்துக்களை கவனமாக கேட்க வேண்டும். வாழ்க்கையில் வெற்றியடைய இரண்டாவது காரணியாக வருவது ஆரோக்கியம். நல்ல உடல் ஆரோக்கியம் ஒரு மனிதனின் ஆற்றல் அளவுகளை அதிகரித்து உற்பத்தி திறனையும் அதிகரிக்கிறது. அதே சமயத்தில் மன ஆரோக்கியமும் மிகவும் முக்கியமானது. உறவுகளை பேணுவதற்கும் நட்பு ஓட்டத்தை சரியான முறையில் பாதுகாப்பதற்கும் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் நல்லுறவு பேணுவதற்கும் மன ஆரோக்கியம் மிகவும் முக்கியம். மேலும் மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உணர்ச்சி நிலைத்தன்மை அவசியம். அவை அத்தனைக்கும் அடித்தளமாக அமைவது மன ஆரோக்கியம். எனவே ஒரு மனிதர் உடல் ஆரோக்கியத்துடனும் சேர்த்து மன ஆரோக்கியத்தையும் சிறப்பான முறையில் பராமரிப்பது மிகவும் அவசியம். உடற்பயிற்சி, சீரான உணவு, போதுமான தூக்கம், யோகா, தியானம் போன்ற தளர்வு நுட்பங்கள் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைக்கும். வெற்றி பெறுவதற்கு மூன்றாவது காரணியாக அமைவது ஆதரவு அமைப்பு. தன்னை சுற்றிலும் நல்ல நேர்மறை எண்ணங்களை உடையவர்கள் மற்றும் நேர்மறையான செயல்பாடுகளை கொண்டவர்களை நண்பர்களாக, ஆதரவாளர்களாக வைத்திருப்பது மிக முக்கியம். ஏனென்றால் சவாலான காலங்களில் வலுவான நட்புகள் உணர்ச்சிபூர்வமான ஆதரவை வழங்குகின்றன. வெற்றி பெறுவதற்கு நான்காவது முக்கிய காரணியாக அமைவது நோக்கம் மற்றும் நமது ஆர்வம். வெற்றி பெற வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கம் இருக்க வேண்டும். மேலும் அதில் செயல்படும் ஆர்வம் எப்போதும் இருக்க வேண்டும். ஆர்வமுள்ள மனது ஒருவரை உந்துதலாகவும் ஈடுபாட்டுடனும் வைக்கும். ஆர்வமுள்ள நபர்கள் சவால்களை எதிர்கொண்டு விடாமுயற்சியுடன் போராடுவார்கள். ஐந்தாவது முக்கிய காரணியாக வெற்றி பெறுவதற்கு அமைவது நிபுணத்துவம். தான் பணியாற்றக்கூடிய துறையில் நிபுணத்துவத்தை கொண்டிருப்பது மிகவும் முக்கியம். இது மற்றவர்களிடம் மரியாதையையும் வளர்ச்சியையும் அங்கீகாரத்தையும் பெற்றுத்தரும். தொடர்ச்சியான கற்றல் மற்றும் பகுப்பாய்வு செய்வது தொழில் முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும். வெற்றி பெறுவதற்கு ஆறாவது முக்கிய காரணியாக அமைவது தனிப்பட்ட திறன்கள். தனிப்பட்ட திறன்களை வளர்த்து கொள்வது வெற்றிக்கு முக்கியமான ஒரு காரணியாக அமைகிறது. தான் எதில் சிறந்து விளங்குகிறோம் என்பதில் தெளிவான அறிவும் புரிதலும் இருக்க வேண்டும். அவற்றை செம்மைப்படுத்தி கொண்டு முயற்சிகளில் இறங்க வேண்டும். பல்வேறு நிபுணர்களுடன் தொடர்பு கொண்டு புதிய நுண்ணறிவுகளையும் கண்ணோட்டங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வெற்றி பெறுவதற்கு ஏழாவது முக்கிய காரணியாக அமைவது மீள்தன்மை. முயற்சிகளில் சவால்கள், போராட்டங்கள் இருக்கக்கூடும். அவற்றை நல்ல ஆற்றலுடன் எதிர்கொள்ள வேண்டும். தோல்விகள் மற்றும் பின்னடைவுகளை சந்திக்கும் போது உறுதியான நெஞ்சத்துடன் அவற்றிலிருந்து மீண்டு வர வேண்டும். மாறி வரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளும் திறன் இருப்பவர்கள் இலக்குகளை நோக்கி தொடர்ந்து முன்னேறுகிறார்கள். தகவமைப்பு திறன் கொண்ட நபர்கள் புதுமைகளை புகுத்தி புதிய தீர்வுகளை கண்டறிந்து விடுவார்கள். சவால்களையும் பின்னடைவுகளையும் அச்சுறுத்தல்களாக கருதுவதற்கு பதிலாக வளர்ச்சிக்கான வாய்ப்புகளாக கருத வேண்டும். கடினமான காலங்களில் உணர்ச்சி ரீதியான மீள்தன்மையை பராமரிக்க முயற்சிகள் எடுக்க வேண்டும். இந்த 7 காரணிகளில் மிகுந்த கவனம் செலுத்துவது வெற்றிக்கு அருகாமையில் நம்மை இட்டுச் செல்லும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.